கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான்களில் ஒன்றான ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்த தோல்விகளால் T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. இதற்கு ஹேசல்வுட்டின் காயம், பேட் கமிங்ஸ் விலகல், வீரர்கள் ஓய்வு என்று பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. ஆனால் இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் ஸ்டீவ் ஸ்மித் தான் இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர், ஆஸ்திரேலியா தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது. மிச்சல் மார்ஷ் காயம் காரணமாக ஸ்மித் இப்போது அவசரமாக அழைக்கப்பட்டார். ஆனால் தொடர் தொடங்கும் போதே அவர் ஏன் அணியில் இல்லை என்பது எனக்கு புரியாத புதிராக உள்ளது. ஸ்டீவ் ஸ்மித் போன்ற ஒரு வீரரை அணியில் எடுக்காமல் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது. பிக் பாஷ் லீக் தொடரில் ஸ்மித் விளையாடிய விதத்தை பார்த்தோம். வேகப்பந்து வீச்சை அடித்து ஆடுவதிலும் சுழற்பந்து வீச்சை லாவகமாக கையாள்வதிலும் அவர் வல்லவர். ஆசிய மைதானங்களில் சுழற்பந்து வீச்சு எப்போதுமே சவாலாக இருக்கும். நடு ஓவரில் விக்கெட் விழாமல் ரன்களை சேர்க்க ஸ்மித் போன்ற ஒருவரால் தான் முடியும். அவரை தேர்வு செய்யாததுதான் ஆஸ்திரேலியா செய்த மிகப்பெரிய தவறு என்று விளாசியிருக்கிறார். ஜிம்பாப்வே உடனான போட்டிக்கு முன்பாகவே ஸ்மித் ஆஸ்திரேலிய அணியில் இணைந்து விட்டார். ஆனால் ஜிம்பாப்வேவுக்கு எதிராக அவர் களமிறக்கப்படவில்லை. இதை பார்த்த கிரிக்கெட் நிபுணர்கள் எப்படி ஸ்மித் போன்ற ஒரு அனுபவ வீரரை பெஞ்சில் அமர வைத்தனர் என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது கிரிக்கெட் உலகில் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் வழக்கத்திற்கு மாறாக குட்டி அணிகள் இந்த தொடரில் பட்டையை குழப்பி வருகின்றன. இதனால் ரசிகர்களின் ஃபேவரைட் T20 உலகக்கோப்பை தொடர்களில் ஒன்றாக இந்த தொடர் மாறியிருக்கிறது.